Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு bridal design பார்க்கலாம் friends. அதுக்கு clothல நான் 7 layers of thread எடுத்திருக்கேன் friends. clothல lock போட்டு பக்கத்திலே இன்னொரு knot போட்டு 4 chain 1 2 3 4 4 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க lock பண்ணிக்கலாம். lock பண்ணிட்டு இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க lock பண்ணிக்கலாம். இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு எங்க வரத பார்த்தாங்க lock பண்ணிக்கலாம். lock பண்ணிட்டு இப்போ நான் இது போல பெரிய பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பீட் மாதிரி பீட் லாக் பண்ணிட்டு எங்க வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ 6 chain 1 2 3 4 5 6 chain போட்டு cloth turn பண்ணிட்டு இந்த லாஸ்ட்ல இங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு 3 chain 1 2 3 3 chain போட்டு இந்த லாக்ல நெக்ஸ்ட் பக்கத்திலே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு இந்த 6 chain கேப்ல வந்து நம்ம டபுள் crochet போட்டுறணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டபுள் crochet போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு ஒரு டபுள் crochet போடுறோம். அந்த லாக் மேலே ஒரு டபுள் crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எப்படி வருது. இப்போ 3 chain 1 2 3 chain போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 chain 1 2 3 4 இந்த 4 chain வந்து குச்சி கட்டுறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 chain 1 2 3 3 chain வந்து 2 times போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 2 times போட்டு இப்போ
ஒரு பீட் எடுத்துக்கலாம். பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது 6 செயின் 1 2 3 4 5 6 செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி லாக் மேலே லாக் 3 செயின் 1 2 3 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டு இப்போது ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். கிளாத்தை ரைட் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு இப்போது இந்த 6 செயின் கேப்பில் வந்து 18 டபுள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக. லாஸ்ட்டாக வந்து 3 செயின் போட்டு அப்புறமா 4 செயின் போட்டு 4 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோ நான் பிங்க் கலர் த்ரெட்டு 6 லேயர்ஸ் த்ரெட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கேப்பு அந்த கேப்பில் வந்து ஒரு டபுள் crochet போட்டு 2 செயின் ஒரு ஸ்மால் கட் பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்மால் கட் பீடு. அது பீட் லாக் பண்ணாமல் இந்த டபுள் crochetல வந்து 5 இல்லைன்னா 4 டபுள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 டபுள் crochet போட்டு 1 2 டபுள் crochet விட்டு தேர்ட் டபுள் crochetல வந்து ஒரு டபுள் crochet. இப்போ 2 செயின் 1 2 2 செயின் போட்டு ஒரு ஸ்மால் கட் பீட் எடுத்து இந்த டபுள் crochetல 5 டபுள் crochet போட்டுன்னு வரணும். 1 2 3 4 and 5 டபுள் crochet போட்டு 2 டபுள் crochet இந்த green கலர் விட்டுட்டு 1 2 தேர்ட் டபுள் crochetல கேப்பில் வந்து ஒரு டபுள் crochet. இப்போ 2 செயின் இப்போ ஒரு பீடு. இந்த டபுள் crochetல 5 டபுள் crochet 1 2 3 4 and 5. இப்போ 2 டபுள் crochet விட்டுட்டு 1 2 தேர்ட் ஒன்ல வந்து தேர்ட் ஒன் கேப்பில் வந்து ஒரு டபுள் crochet. இப்போ 2 செயின் இப்போ ஒரு பீடு. இப்போ 5 டபுள் crochet இதில். ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 டபுள் crochet போட்டு 2 கேப் விட்டு
நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் crochet. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு 7 பெட்டல் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக். இப்போ டபுள் crochet போட்டு 2 செயின், ஒரு பீட். இப்போ இந்த டபுள் crochetல 5 டபுள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 650 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.